Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 6 of UGTRB and we are with Mahatma Gandhi's the Gospel of Non-Violence, and we are with passage number 7, where Gandhi speaks about the necessity of faith in God. என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே அகிம்சாவாதியா மாறணும், சத்தியாகிரகியா மாறணும்னு சொல்லிட்டு வந்த காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is connecting this lifestyle called non-violence or ahimsa or satyagrahi with faith in God. அதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். Gandhi repeatedly emphasizes that non-violence is impossible without a living faith in God. இறை நம்பிக்கை இல்லாமல் ஒருவரால் என்னவா இருக்க முடியாது? அகிம்சாவாதியாக இருக்க முடியாது. Is idea clear, teachers? நீங்க சத்தியாகிரகியா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த ஆற்றல் யாருகிட்ட இருந்துதான் வருது அப்படின்னா கடவுளிடம் வருகிறது. என்னிடம் இன்றி வேறு எவரும் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லி இருக்காரு. கடவுள்கிட்ட இருந்து மேலிலிருந்து அருளப்படாவிடில் நீ என்னை ஐடென்டிஃபை பண்ணி இருக்க முடியாது. நான் ஒரு நல்ல மனுஷன், நான் தான் இறைமகன் உன்னால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. உனக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் இல்லை. அப்ப கடவுள் தான் நமக்கு பவர் கொடுக்கணும். அவரு என்ன பண்ணணும்? நமக்கு கிரேஸ் கொடுக்கணும், ஆற்றல். அருள் ஆற்றல் அப்படின்வாங்க. அருளுக்கும் ஆற்றலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப அருள், கடவுளுடைய அருளும் ஆற்றலும் இருந்தாதான் ஒரு மனிதர் சத்தியாகிரகியாக மாற முடியும். வித்வுட் கடவுளுடைய பவர் அண்ட் கிரேஸ் a man won't have courage to die without anger. கடவுளுடைய அருள் ஆற்றல் இல்லைன்னா நீ என்ன பண்ண மாட்டீங்க? கோபப்படாம உங்களால சாக முடியாது, பயப்படாமல் சாக முடியாது, பழி வாங்க உணர்வு இல்லாமல் உங்களால் உயிரை விட முடியாது. அப்ப யாரு சார் உங்க கூட இருக்கணும்? நீங்க சத்தியாகிரகியா இருக்கணும்னா காட் வந்து உங்களுக்கு பவர் கொடுக்கணும். காட் வந்து உங்களுக்கு கிரேஸ் கொடுத்தாதான் உங்களால என்ன பண்ண முடியும்? சிரிச்சுக்கிட்டே சாக முடியும், எல்லாரையும் மன்னிச்சுட்டு கோப உணர்வே இல்லாம சாக முடியும். அப்ப what does God give you அப்படின்னா, God gives you the courage. God gives you the courage because you believe in him. And காந்தி ரொம்ப அழகா சொல்றாரு. பைபிள்ல இதே ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயும் சொல்லியிருக்கு, நியூ டெஸ்டமெண்ட்லயும். God is seated in the heart of everybody. We don't realize that God is within us, so we become animals. நம் மக்களாக மாறி விடுகிறோம். எப்ப மக்களாக மாறுறோம் அப்படின்னா, நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மகாத்மாவை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது. காந்தி மட்டும் மகாத்மா இல்ல, நம்ம எல்லாருமே மகாத்மா. நான் மகாத்மா என்பது எனக்கு தெரியும், நீங்க மகாத்மா என்பது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே அப்படின்னு காந்தி சொல்றாரு. நான் சொல்ல, நம்ம யாருமே அந்த அளவுக்கு நல்லவர்கள்லாம் கிடையாது. ஆனா நமக்குள்ளரையும் ஒரு நல்லவன் ஒளிஞ்சிருப்பான். அந்த நல்லவன் உள்ள இருக்கான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பெரிய ஆளாயிடலாம். நமக்கு டைட்டில் கொடுக்கறதுக்கு ரவீந்திரநாத் டகூர்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்கிறவங்க அந்த மாதிரி ரவீந்திரநாத் டகூர் மாதிரி ஒரு தாராள மனம் உள்ளவர்கள்லாம் கிடையாது. ஒரு பேர் இருப்பாங்க, பட் எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால டைட்டில் எதிர்பார்க்காம நீங்க மகாத்மாவை வாழலாம். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he gives a beautiful metaphor. என்ன மெட்டஃபர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடவுளுடைய அருள் ஆற்றல் சொன்னார்ல, அதுக்கு மெட்டஃபர் என்ன சொல்றாருன்னா, இந்த சூரியன் என்ன பண்ணுது? வாழ்க்கை தரக்கூடிய ஆற்றல் இந்த சூரியனிடமிருந்து தான் வருது. இது எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனா இந்த சூரியனுக்கு பக்கத்துல போனீங்கன்னா அது என்ன நடக்கணும்? உங்களை எரிச்சிரும். சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல போனீங்கன்னா அந்த சூரியனின் வெப்பம் உங்களை எரிச்சிரும். இஸ் ஐடியா கிளியர்? அப்ப நம்ம வந்து காடா மாற முடியாது, காட் லைக்கா மாறலாம். நம்மளால முழுமையாக கடவுளாக மாற முடியாது. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் தான் கடவுள் அப்படின்னு அவனால் சொன்னானா என்ன பண்றீங்க? காலில் என்ன கிடைக்குதோ கையில என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து இருக்கு. ஏன்னா பிறந்த ஒரு மனிதன் கடவுளாக மாற முடியாது. கடவுள் போல மாறலாம். அவன் தான் கடவுள், நான் தான் கடவுள்னு சொன்னானா அவன் சரியானவன் கிடையாது. அவன் ஒரு ஏமாத்து பேர்வழி.
நான் கடவுளுடைய அவதார புருஷன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிக்கிறான் அப்படின்னா அவனை நம்பவே கூடாது. மனுஷனா பிறக்கிற எவனுமே கடவுள் அப்படின்னு ஆயிர முடியாது. கடவுளை போல மாறலாம் அப்படின்னு தான் காந்தி சொல்லி வச்சிருக்கிறார். ஐடியா கிளியர்? அப்ப நீங்க நானு we can try to become God like, but we cannot replace God. 100% good fellows நம்மளால மாற முடியாது. ஓகே, இஸ் ஐடியா கிளியர்? அப்போ நீயே நானும் கடவுளை நம்பிதான் ஆகணும், கடவுளை சார்ந்து இருந்தா மட்டும்தான் நம்மளால அகிம்சாவாதியா இருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம குப்பையா மாறிடுவோம். நம்மளை எங்க தூக்கி போட்டுருவாங்க? குப்பையோடு குப்பையா சேர்த்துருவாங்க. Okay? That's a very important caution is giving. Now we move on to the 8th passage. Non-violence as a changeless creed. Non-violence அப்படிங்கிறது ஒரு பிலீஃப் சிஸ்டம். அதுல எந்த மாற்றமும் பண்ண முடியாது. ஓகே, அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, this non-violence is all encompassing creed. எல்லா மதத்திற்கும் பொதுவான ஒரு வாழ்வியல் முறை. ஓகேவா? ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனிதன் சத்தியாகிரகி அப்படின்னு சொன்னா, நான் ஒரு நேரத்துல சத்தியாகிரகியா இருப்பேன் சார், இன்னொரு நேரத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னா நீ சத்தியாகிரகி கிடையாது. This concept of non-violence should pervade the whole being and not apply to isolated acts. ஒரு நேரத்துல நான் அஹிம்சாவாதியா இருப்பேன், இன்னொரு நேரத்துல நான் ஹிம்சை பண்ணுவேன் சார் அப்படின்னு சொன்னா நீ அஹிம்சாவாதி கிடையாது. எல்லா நேரத்திலும் 24 என்ன சொல்லுவாங்க, அது ஒரு வேர்டு போட்டிருப்பாங்களே மெடிக்கல் எல்லாம் 24/7 போட்டிருப்பாங்கல்ல. 365 days 24/7 அப்படிதான் போட்டிருப்பாங்க. ஆனா எல்லா மெடிக்கல் ஷாப்பும் 24/7 இருக்குன்னா 11 மணிக்கெல்லாம் கூட்டு போயினா யாரும் போக மாட்டாங்க. அப்ப நைட்டுக்கு கூலி கொடுக்கணும். அதனால மெடிக்கல் காரரு கூட்டிட்டு போயிருவாரு. இருந்தாலும் பக்கத்துல இருப்பார் போன். சார் ஒரு சில பேர் இருப்பாங்க, போன் நம்பர் போட்டிருப்பாங்க, அடிச்சா எடுப்பாங்க, உடனே ஓடி வந்துருவாங்க. ஆனா ஒரு சில பேரு என்ன இருந்தாலும் சரி 24 மணி நேரம் காக்கா வரலன்னா கூட என்ன பண்ணிருப்பாங்க, அப்படியே முடிச்சு வேலை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 24/7 நீங்க அஹிம்சாவாதியா தான் இருக்கணும். இல்ல சார் நான் ஒரு நேரத்துல அஹிம்சாவாதி இருப்பேன், இன்னொரு நேரத்துல ஹிம்சை பண்ணுவேன் அப்படின்னா நீ அஹிம்சாவாதி கிடையாது. அப்ப எப்படி சார் நம்ம அஹிம்சாவாதியா இருக்கிறது? வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா, இன் டெய்லி லைஃப் we should practice truthfulness. உண்மையை மட்டும் பேசணும், உண்மையை மட்டும்தான் பேசணும். ரெண்டாவது, we should try to be humble and we should practice tolerance. Tolerance அப்படிங்கிறது சகிப்புத்தன்மை. நமக்கு ஒரு டெக்ஸ்டே பிரிஸ்கிரைப் இருக்கு. என்ன டெக்ஸ்ட்? E.M. Forster's Tolerance. நமக்கு தானே இது ரொம்ப முக்கியமானது. லவ்விங் கைண்ட்னஸ். இந்த 4 குவாலிட்டியை நம்ம டெய்லியும் நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ பிகம் சத்தியாகிரகி. அதுல ரொம்ப முக்கியமா அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த நான் வயலன்ஸ் அப்படிங்கன்னு நம்ம பேசும் பொழுது ஆனஸ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனஸ்டினா நேர்மை தானே டீச்சர்ஸ்? ஒரு படத்துல எனக்கு செந்தில் சொல்றதை ஞாபகம், நேர்மை கருமை எருமை, அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம், எங்க குடும்பத்துக்கே தாரகம் வரணும் அப்படின்றது. நேர்மை கருமை எருமை அது இங்க இருக்கு. அப்ப என்னன்னா யூ ஷுட் பி ஆனஸ்ட் ஆல் டைம்ஸ். ஓகே, அதுல பாலிசி வார்த்தைக்கலாம். ஆனா பாலிசிஸ் மே அண்ட் டூ சேஞ்ச், பட் நான் வயலன்ஸ் வில் நெவர் அக்செப்ட் எனி சேஞ்ச். அதுக்கு ஒரு அனாலஜி சொல்றாரு. அனாலஜினா ஒரு கம்பாரிசன். என்ன கம்பாரிசன்? ஓகே, இங்க பாருங்க. For the way of non-violence and truth is sharp as a razor edge. ஒரு ரேசர் இருக்கு. ரேசர்னா என்ன? பிளேடு. பிளேடுன்னு வச்சுக்கோங்க, கத்தின்னு வச்சுக்கோங்க. அதனுடைய எட்ஜ் எப்படி ஷார்ப்பா இருந்தா தான் அதுக்கு பயனே இருக்கும். நீங்க மழுங்கி போன பிளேட போய் கடையில வாங்குவீங்களா? கத்திய வாங்குவீங்களா? தூக்கி போட்டுருவீங்க. அதனால என்ன சொல்றாருன்னா, உண்மையான நான் வயலன்ஸ் ட்ரூத் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் இஸ் லைக் razor's edge. It should be sharp. Its practice is more than our daily food. அது இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, உணவு தயாரிக்க முடியாது. ஒருவேளை நீங்க மாமிசம் சாப்பிடக்கூடியவர்களா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு மீனை கொண்டு அப்படியே முழுங்க முடியாது. அதை ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணணும்.
கட் பண்ணி பீஸ் பீஸா இல்ல ஒரு பெரிய முருங்கைக்காய் அப்படியே உள்ள திணிக்கணும்னா முடியாது, கட் பண்ணணும். அப்ப வாட் வில் ஹெல்ப் யூ டு கன்சியூம் திங்ஸ் அப்படின்னா நான் வயலன்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ். It sustains the body if chat to be rightly practiced, and if you practice rightly, non-violence will also sustain the soul. Okay, is the idea clear, teachers? ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் உள்ள தள்ளினாலும் வேணுங்கிறது மட்டும்தான் உடல் எடுத்துக்கும், மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணும், வெளியில தள்ளிடும். அப்ப மணி அடிச்சா சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வியாதி வந்துடும். பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் முக்கியம். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்டே போனீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டையுமே லைட்டா எடுத்துக்காங்க சார், ஒரு 10:30 மணி 11 மணிக்கு சின்னதா ஏதாவது ப்ரோட்டீன் டயட், கொண்டக்கடலை, மொச்சப்பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி சாப்பிடுங்க சார். இல்ல அது உங்களால முடியல அப்படின்னா ஒரு 2 பிஸ்கட், மேரி கோல்டு பிஸ்கட் வச்சுக்கோங்க, வேற பிஸ்கட்லாம் வேணாம். ஏன்னா பிஸ்கட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் யோர் இன்டெஸ்டைன், உள்ள போய் ஒட்டிக்கும் சார், அதுல இருக்க என்சைம்ஸ் வெளியில வராதுன்றாங்க. மத்தியானம் கொஞ்சமா சாப்பிடுங்க சார், சாயந்தரம் ஒரு 4:30 இருந்து 5:30 மணிக்குள்ளார ஏதாவது சாப்பிடுங்க சார். அப்புறம் 7 மணிக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிடுங்க. ஒரு தோசைனா அளவா 2 தோசை சாப்பிடுங்க, சப்பாத்தினா 2 சாப்பிடுங்க. அப்ப கரெக்டான இன்டர்வெல்ல சாப்பிடணும். அந்த மாதிரி நான் வயலன்ஸ் என்ன பண்ணணும், கண்டினியூஸா நீங்க உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் பி த ரியல் சத்தியாகிரகி. அப்படின்னு என்ன அர்த்தம், consistency and constancy in practicing சத்தியாகிரகா. தொடர்ச்சியாக நீ சத்தியாகிரகியாக தான் இருக்கணும். Is idea clear, teachers? Yes, sir. Okay. இப்ப என்ன சொல்றாரு அப்படிங்கன்னா, அப்ப சத்தியாகிரகி அப்படின்னு ஒரு மனிதர் இருக்காரு, அவரு வந்து சத்தியாகிரகத்தை ஃபாலோ பண்றது வந்து மெரிட்டோரியஸ் கிடையாது. நம்மள மாதிரி ஒரு சாமானிய ஆளு கோவப்பட்டா எடுத்து கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து வீசுவோம் இல்லையா, நமக்கு அந்த மாதிரி கோவம் வந்துடும். வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே வரும். திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னு தெரியாது, போய் அடிச்சு இருக்கிடணும்னு தோணும். அப்படிப்பட்ட மனுஷன் நான் வயலன்ஸை ஃபாலோ பண்றது தான் மெரிட்டோரியஸ். சில பேர் இயல்புலயே அப்படியே அமைதியாவே இருக்கும், என்னடா நடந்தாலும் இப்படியேதான் உட்காந்து எதுக்குள்ள இருந்து கருப்பு கலர்ல பேட்ச் போட்டுக்கிட்டு பேசுங்க பேசுங்கன்னு கதறினா கூட அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்கிற மனுஷன் நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அது மெரிட்டோரியஸ் கிடையாது. டக்குன்னு ஒருத்தர் நம்மளுக்கு எதிராக கருப்பு வடி காட்டிட்டானோ கோவப்படுற மனுஷன் கோவப்படாம இருக்கான்ல, அதுதான் மெரிட்டோரியஸ். இஸ் ஐடியா கிளியர், டீச்சர்ஸ்? எப்படி சார் கனெக்ட் பண்றீங்க அப்படின்றீங்க, அது நேச்சுரலா வருது. ஓகே, we go to passage number 9. Practical application and social implication of non-violence. இப்ப நான் வயலன்ஸ் நம்ம ரொம்ப ஏற்கனவே சொன்னாரு, ஐ எம் அ பிராக்டிக்கல் ஐடியலிஸ்ட். இனிஷியலா நான் கூட சொன்னேன், எப்படி சார் இருக்கிறது, இந்த டெக்ஸ்ட் நீங்க ஃபுல்லா படிச்சு முடிக்கும் போது உங்களுக்கு புரியும் எப்படி ஒரு பிராக்டிக்கல் ஐடியலிஸ்டா இருக்கிறது. நான் வயலன்ஸ் இஸ் அன் ஐடியலிஸ்டிக் கான்செப்ட். எல்லாராலையும் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எப்படி அதை லைஃப்ல ஃபாலோ பண்றது அப்படின்னு பிராக்டிக்கலா நமக்கு அட்வைஸ் சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் வயலன்ஸ் இஸ் அ பவர் which can be wielded by all, which can be used by all. யாரெல்லாம் சார் அதை பயன்படுத்துறது, வயசானவங்க மட்டுமா? இல்ல, சில்ட்ரன், யங் மென், யங் விமென் அண்ட் grown up people எல்லாருமே இத பயன்படுத்தலாம். இந்த வாழ்வியல் முறைய அவங்க வாழ்ந்து காட்டலாம். ரெண்டாவது, இந்த நான் வயலன்ஸ் எதோட கனெக்ட் பண்றாருன்னு பாருங்க. he is connecting it with democracy. என்ன சொல்றாரு, this non-violence is directly connected to democracy. Democracy-na மக்களாட்சி. Democracy can only be saved through non-violence, because democracy, so long as it's sustained by violence, cannot provide for or protect the weak people. அவங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னா வயலன்ஸால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. Instead, you make them strong by teaching them how to become a non-violent person. A சத்தியாகிரகி ஆக அவர்களை மாறுவதற்கு நீங்க அவங்களுக்கு உதவி செய்யணும். Is idea clear? இந்த மக்களுக்காக நான் வாள் எடுப்பேன் அல்லது கோல் எடுப்பேன் அல்லது துப்பாக்கி எடுப்பேன் அப்படின்னு நீங்க சுட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருவீங்க, திருப்பி அவங்க அடிப்பு தானே வாங்குவேன். அதுக்கு பதிலா அந்த மக்களை வந்து எப்படி ஒரு
ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் மைண்டட் பீப்புளா மாற முடியும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? என்ன சொல்றாருன்னா, வெஸ்டர்ன் வேர்ல்டுல டெமோக்ரஸி இருக்குல்ல, அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, வெஸ்டர்ன் வேர்ல்ட் டெமோக்ரஸி இஸ் நாட் ரியல் டெமோக்ரஸி, இட் இஸ் ஆக்சுவலி டைல்யூட்டட் நாசிசம் ஆர் பாசிசம். நாசிசம் அப்படின்னு பார்த்திருக்கீங்க. எப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன நினைச்சாங்கன்னா அவங்க தான் பியூர் ரேஸ், ஏரியன் ரேஸ். அப்ப அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ரேஸ் என்னன்னா ஜூயிஷ் ரேஸ். அதிகமான வட்டி கொடுத்து என்ன பண்ணாங்க, பணம் கொடுத்து அதுக்கு அதிகமான வட்டி கேட்டாங்க. அதனால இந்த நாசிஸை பிடிக்கல, இந்த பர்டிகுலர் ஜூயிஷ் பீப்புளை பிடிக்கல. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, என்னையா வச்சு செஞ்சீங்க, என்னுடைய வறுமைக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லி ஹிட்லர் என்ன பண்ணாரு, எல்லா ஜூஸும் 6 கோடி ஜூஸை கொண்டு போட்டார். இன்செக்யூர்ட் ஃபீலிங் இருந்தது. அந்த கவர்டிஸ்னுடைய வெளிப்பாடுதான் கோபம், சர்வாதிகார ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, மக்களை பூண்டோட அப்படியே கைலாசம், ஜீனோசைட் அந்த அளவுக்கு போயிட்டாரு. இருந்தவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் சர்வைவ் பண்ணவங்க. அந்த ஹாலோகாஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஜூயிஷ் ஹாலோகாஸ்ட்ல தப்பி பொழைச்சவங்க தான் இப்போ இந்த உலகத்தை வந்து இக்கானமியை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கவர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி அவங்க தான் மாஸ்டர் பிரெயினாவே இருக்காங்க. ஏன்னா அது நேச்சுரலாவே ஒரு சில பேருக்கு அந்த ஒரு எபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா, அப்படி நாசிஸ்டா இருந்தவங்க இன்னைக்கு என்னவா இருக்காங்க, டெமோக்ராட்ஸா மாறி இருக்காங்க. இது எப்படி சார் சாத்தியமாச்சு அப்படின்னா, நாட் பிகாஸ் ஆஃப் வார் பட் பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் பவர் ஆஃப் த ரெவல்யூஷனரி திங்கர்ஸ். அப்ப இவரு பாருங்க, ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு காந்தி சொல்றாரு, நமக்கு ஆர்மி அப்படிங்கிறது, மிலிட்டரி ஆர்ம்டு போர்சஸ் தேவையில்லை, நமக்கு தேவையானது எல்லாம் நான் வயலண்ட் ஆர்மி, கத்தியின்றி ரத்தமின்றி அந்த மாதிரி ஒரு ஆர்மி நமக்கு தேவை. சோ ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், we don't want violent army, we want the presence of mind. என்ன வேணும்ங்கிறாரு, வெப்பன் வேணும் அப்படிங்கிறாரா காந்தி? presence of mind, சென்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும். அது கீழே சொல்றாங்க, இந்த ஆர்மியில இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, they will have perfect sense of discipline to carry out faithfully his orders. யாருடைய ஆர்டர்ஸ்? காடுடைய ஆர்டர்ஸ். கடவுள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதான் கேட்கணும். ஆட்சியில இருக்கிறவர், அதிகாரத்துல இருக்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டு மக்களை வந்து கருணை இல்லாமல் அடிக்கிறது, உதைக்கிறது, மண்டைய பிக்கிறது, பெண் பிள்ளைகள் கூட பார்க்காம தரதரன்னு இழுத்துட்டு போறத இந்த காக்கிகள் செய்யக்கூடாது. கடவுளுக்கு கீழ்ப்படிந்து, அதனாலதான் நம்ம எழுத போட்டிருக்காங்க சாவரின். சாவரின் அப்படின்னா இறை ஆண்மை அப்படிங்கிறது இருக்கு. நம்மளது அந்த மாதிரி இல்லாம போச்சு. செக்யூலர் அப்படின்னு சொல்றதும் இல்லாம போச்சு. சோசியலிஸ்ட்ங்கிறது இல்லாம போச்சு. ரிபப்ளிக் அப்படிங்கிறதும் அப்படியே மறந்துகிட்டே வருது எல்லா இடங்கள்லயுமே. என்ன அப்படின்னா பேரளவுல ஒரு சில டெர்மினாலஜிஸ் வச்சிருக்கோம், பட் ரியாலிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். Is now he is going to tell ahimsa is something related to practical action. ahimsa அப்படிங்கிறது ஒரு ஐடியாலஜி கிடையாது. It is a constructive program. We have to follow it every day, every minute in our life. Is idea clear, teachers? yes. Okay. In a non-violent society, futureல ஒரு non-violent society வருதுன்னா அதுல எது சார் crime அப்படின்னு கேட்டீங்கன்னா, all crime will be treated as murder. It is a disease. மர்டர் மட்டும்தான் பெரிய கிரைம்னு இல்ல, சின்ன சின்ன கிரைம் கூட it is a disease to the society. அவர் என்ன சொல்றாரு, நீங்க கொலைக்கு கொலை பதில் ஆகாது, கொலைக்கு கொலை பதில் ஆகாது. அப்ப கொலைக்கு பதிலா என்ன சார் பண்ணணும் அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, the only way to avenge murder is to offer oneself as a willing sacrifice. இன்னும் ஒருத்தன் கொலை பண்ண வர்றான் அப்படின்னா அவன் வந்து என்னடா நீ என்ன கொலை பண்றது வாடா அப்படின்னு நீங்க நின்னீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், you love the person, you tell them even I am not afraid of your scabbard. உன்னுடைய துப்பாக்கியை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்? எனக்கு தெரியும் நான் கடவுள். நீ வந்து மனுஷனை தான் கொல்ல, இந்த உடம்பை தான் கொல்ல போற, எதை கொல்லல, ஆன்மா உன்னால கொல்ல முடியாது. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சொல்லியிருக்காரு,
ஒரு இடத்துல சொல்றாரு, உங்களுடைய உடலை கொள்பவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய உடலையும் ஆன்மாவையும் நித்திய நெருப்பில் யார் வந்து இருக்கப்படுறாரோ அவரை பார்த்து பயப்படுங்க. இதேதான் எங்கேயும் சொல்லியிருக்கு, பகவத்கீதாலையும் சொல்லியிருக்கு. ஒரு இடத்துல அர்ஜுனர் கலங்கி நிற்பாரு குருஷேத்திரத்துல. என்னன்னா, என்னுடைய குருநாதர் எங்கிட்டு இருக்காரு, என்னுடைய சகோதரர்கள் அங்க இருக்காங்க, மாமே மச்சான் எல்லாம் அந்த பக்கத்துல இருக்காங்களே, அவங்களை எப்படி கொல்றது அப்படின்னோட தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டிட்டு அவர் சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி விஸ்வரூபத்தை காட்டுறதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, இங்க பாரு, நீ ஏன் கொல்ல போறது உடலை தான், நீ ஒரு சத்திரியன். சத்திரிய தர்மம் என்ன அப்படின்னா போர் புரியுறது தான் சத்திரிய தர்மம். அந்த முன்னாடி இருக்கிற உடலை தான் நீ கொல்ற, உள்ள இருக்கிற ஆன்மா நான் தான். அப்படிங்கும் போது இவருக்கு புரியாம முழிக்கும் போது தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறாரு. எல்லாமே எனக்குள்ள தாண்டா அடங்கும், நான் தானே சொல்றேன் கொல்லு. You are freeing that, liberating that Jivatma, and you are helping the Jivatma to come and merge with the Paramatma. அப்ப the soul force தட்டி எழுப்புறது தான் எதனுடைய வேலை? நான் வயலன்ஸ் உடைய வேலை. Is idea clear, teachers? இப்போ அப்படியே அந்த லாஸ்ட்ல கன்க்ளூஷன்ல அழகா சொல்றாரு, நான் வயலன்ஸ் இஸ் நாட் அவுடேட்டட், it is something very practical in the atomic age. அவரு இருந்த காலகட்டத்தில் அந்த ஆட்டம் பாம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இருந்தது. In the age of atom bomb, unadulterated non-violence is the only force that can confound all tricks of violence put together. என்ன சொல்றாரு, இன்னைக்கு வயலன்ஸ் அப்படிங்கிறது தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. இதை எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம், ரொம்ப ஸ்ட்ராங் பவர்ஃபுல்லான ஆயுதம் வந்து என்ன ஆயுதம்? வேலாயுதம் அப்படின்னு சொல்லிடாதீங்க, படத்து பேரு அப்படி இல்லை. ஏன்னா சிஎம் அவரு, அதனால வேலாயுதம் படம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஹியர் the only ஆயுதம் இஸ் வயலன்ஸ். அப்ப என்ன சொல்றாரு, நான் வயலன்ஸ கையில எடுத்தவன் என்னைக்குமே டிஃபீட் ஆனதா சரித்திரம் கிடையாது, பூகோளம் கிடையாது. Non-violence knows no defeat. It must, however, be true non-violence, not a make-believe. நான் ஒரு சத்தியாகிரகி அப்படின்னு நடிக்கிறவன் தோத்து போயிடுவான், ஆனா உண்மையான சத்தியாகிரகிக்கு சாவே கிடையாது. அப்படி வாழ்ந்த மனுஷன் தான் காந்தி. அவரை பத்தி இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கோம், அவரை தேச தந்தைன்னு சொல்றோம், மகாத்மான்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷமும் உண்மை உள்ளவராக, ஒரு உண்மையை தேடி ஓடிக்கொண்டிருந்த மனிதராக, எதிரியை கூட மன்னிக்க கூடிய ஆற்றல் உள்ள ஒரு மனிதராக, எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமா திகழ்ந்த ஒரு மனிதர். எல்லாருக்கும் பீரங்கிலாம் வச்சு நின்றுட்டு இருந்த போது பாடா பாத்துக்கலாம் அப்படின்னு கையை கட்டி மக்களை நிப்பாட்ட வச்சார்ல. One man with his lifestyle and with his ideology was able to garner millions of people behind him. இன்னொரு குரூப் அந்த பக்கத்துல போயிட்டு இருந்தாங்க. நம்ம இருக்கிறாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஆயுதம் ஏந்திய போராட்டத்தினால் மட்டும்தான் இந்தியா விடுதலை. அவருடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. பட் ஸ்டில் யாருடைய கான்ட்ரிபியூஷன் பெரிய பெரிய அளவுக்கு போற்றப்பட்டது அப்படின்னா இந்த மனிதர். ஹாஃப் நேக்கட் ஃபக்கீர். அவரு மிலிட்டரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பக்கா வந்தார், தொப்பியெல்லாம் வச்சு ஆயுதம்லாம் எந்திரிச்சிட்டு அவரு நடைய பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிருந்தாங்க. வெஸ்டர்ன் வேர்ல்டு எல்லாம், ஜப்பான்லாம் அவரை பார்த்து சல்யூட் அடிச்சாங்க. ஆனா அவரை காட்டிலும் இந்த உலகம் யாருக்கு பின்னாடி அதிகமா நின்னுச்சு? காந்தி. காந்தி பாத்தீங்கன்னா சட்டை போடாத ஒரு பிச்சைக்கார மாதிரி when he went to round table conference லண்டன், அங்க பார்த்து எல்லாரும் கிண்டல் அடிச்சாங்க. எல்லா இந்தியன்ஸ் இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு, ஏன் அப்படி வந்திருக்கிற, இங்க தானே படிச்ச, எனக்கு தெரியாதா கோட்டு சட்டை போட்டு வரணும், உள்ள ஷர்ட் போட்டு மேல வேலட் போட்டு அதுக்கு மேல கோட்டு போட்டு சூட்டு போட்டு வரணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்டா அவன் சொன்னான், ஏன் என் நாட்டுல இருக்கிற ஒரு சாமானியன் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணியிருக்கான், அப்ப ஐ எம் ரெப்ரசென்டிங் இந்தியா, ஸோ ஐ கம் லைக் திஸ். அப்படிங்கும்போது இவன் சாதாரண ஆள் இல்ல, நம்மள ஒரு நாளைக்கு இந்தியால இருந்து விரட்டிடுவாங்கன்னு அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. This is called real life, a life of simplicity, a life of selfless love. That is called non-violence. With that, we have completed the gospel of non-violence. முடிஞ்சிச்சு.